Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வந்துட்டு பாவ் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாவ் மசாலா, இது கடையில் ஈஸியாகவே கிடைக்குது. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சமாக சாஃப்ட் ஆகுற வரைக்கும். அப்புறமா 3 பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஹாஃப் பீட்ரூட் தான் ஆட் பண்ணுங்கள். கேரட் 2, பட்டாணி 150 கிராமு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ 600 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பன்னெண்டுலேருந்து 15 விசில் விட்டுடுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் வெங்காயம் அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டுனா நல்லா வெங்காயம்லாம் சுருங்கி இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் 4 டீஸ்பூன் பாவ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது காஷ்மீரி பவுடர் இல்லைனா நார்மல் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை இந்த மாதிரி தேய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன். 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி 1 கிளாஸ் 200 ml. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது 20 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் அப்பப்போ மேஷர் வச்சு நல்லா நசுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடும். தண்ணி நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் தண்ணி டிசால்வ் ஆகிடும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு 1 கை நிறைய கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.